இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ராகா டீ டேங்க் க்ரீம் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற முத கொண்டு நம்ம உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிராண்டும் கூட. ஸோ இதை வந்து தான் நான் வந்து ஃபேஸில் இப்போ நெக்கில் ஏரியாலாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுவேன். என்ன நான் வந்து கேர் பண்ணிக்கிறது இது ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நான் போடுறது வந்து ஒரு ஸ்க்ரப்பர் போடுவேங்க. நான் அந்த ஸ்க்ரப்பரையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் என்ன பர்சனலாக யூஸ் பண்ணுறதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கஸ்டமருக்கும் நான் அதான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்கின்னுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா கஸ்டமருக்கும் அதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ராகா பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். இதை நான் எப்படி அப்ளை பண்ணாங்க முத கொண்டு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் நிறைய டிப்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளீச். ஓகேவா? ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கும், எனக்கு ப்ளீச்சை பற்றி எதுவும் தெரியாது, ஒருவேளை எனக்கு ப்ளீச் பண்ணனா என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க நான் என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஃபேஸ், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளீச். இந்த ப்ளீச்சில் வந்து உங்களுக்கு இந்த ஆக்டிவேட்டர் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஃபார் இது வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் இது ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் வந்து டீடான் க்ரீம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு விஷயம். உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ராகாவுடைய பிராண்டு. ஸோ சூப்பராக இருக்கும் ரிசல்ட். கொஜிகா ஆசிட், அப்புறம் கொஜிகா ஆசிட் அண்ட் மில்க் வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ரொஃபஷனலாக இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து அந்த மாதிரி போட்டாங்கன்னா ஒரு சில அலர்ஜி ஆயிரும் எங்களுக்கு, ஸோ அதனால நான் வந்து அதை போட மாட்டேன்னு சொல்கிற கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் போய் எங்ககிட்ட தான் வந்து பண்ணணும், ஒரு பார்லரில் போய் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதோ எந்த பேக் இருக்கும், சம்திங் ஒரு ஸ்க்ரப்பிங் கூட இருக்கலாம். சும்மா நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வைப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நல்லா இந்த க்ரீமை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஒரு க்ரீம் எடுத்து நீங்கள் எப்படி ஃபேஸில் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுவீங்களோ அதே போல் நல்ல ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நெக் ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும் இந்த ஸ்மெல் அப்படின்னு சொன்னால், நீலகிரி தைலம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்மெல் லைட்டாக இருக்கும். பட் இதில் வேறு எந்த இதுவும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா 50 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, போதும். இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷம் வச்சா கூட நீங்கள் போதும். உங்களுக்கு அந்த ஸ்கின் நல்லா தெரியுங்கிறனால நான் சொல்கிறேன். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் யாருக்குமே எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு பிராண்டுங்கனால நான் உங்களுக்கு வந்து இது ஆல் ஸ்கின் ஆஃப் டைப் தான், யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் இது வந்து 12 கிராம் தான் வரும் ஒரு பேக்கெட்டில். வந்து நான் வந்து ஒரு ஃபுல் பேக்காகவே நாங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுப்போம். ஸோ இது வந்து செல்ஃபாக நான் கூட இதை தான் யூஸ் பண்ணுறேன். நான் வேறு எந்த இதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் வந்து 6 பீசஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து 6 பீசஸ் இருக்கும். அதில் ஒரு பீசஸ் தான் இந்த பீசஸ். ஸோ அதனால் இது வந்து மொத்தம் 6 பீஸ் இருக்கும். சாரிங்க, மொத்தம் இது வந்து 6 பீஸ் இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால நான் இதை தான் வாங்கி இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி சில சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். அப்புறம் இன்னொரு பிராண்ட் இருக்குது, அதையும் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு vlogல அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம். இது சைடில் வச்சுக்கிறேன். இல்லை கட் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த ஏரியாவில் தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா, சாரிங்க, இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஒரு எல்லோயிஷாக தான் இருக்கும். உங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சாண்டல் கலர் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே என் கையில் இப்போ பட்டோன்னே ஒரு லைட்டான ஒரு கூல் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த க்ரீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பர்சனல் கூட நான் என்னோட நிறைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் இது தான் அவங்களை யூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா எல்லா நேரமும் பார்லரில் வந்து பண்ணக்கூடிய டைம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானது, ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். இதை நீங்கள் தேடி போய் பார்லரில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 50 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணிக்கிறது மஸ்ட். லைட்டான ரொம்பவும் போட்டு ஸ்க்ரப்பிங் பண்ணாமல் லைட்டாக ஒரு ஜென்டில் மசாஜ் மாதிரி லைட்டாக கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணாவே போதும். இது வந்து பெரும்பாலும் நைட் டைம் பண்ணுங்கள். ஏன்னா நைட் டைம்னா உங்கள் ஃபேஸில் திரும்ப எதுவுமே போட மாட்டீங்க. டே டைமில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் சன் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், சூப்பரான நான் உங்களுக்கு இதை பாருங்கள், க்ரீம் பாருங்கள், ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக. அங்கே பாருங்கள், இப்படி ஜென்டலாக ஒரு மசாஜ். ஓகேவா? என் கையில் கொடுக்குறேன் பாருங்கள். நான் ஸ்க்ரப்பிங் எதுவுமே நான் போடல. சும்மா நார்மல் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த நேரத்தில் சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஜென்டலாக இதை நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ரொம்பவே ஆனால் கொஞ்சம் திக் லேயராக போடுங்க. ஓகேவா? பாருங்கள், நான் போட்டுக்கலாம் திக் லேயராக. இந்த மாதிரி வந்து லேயராக போட்டுருங்க. வாவ், அமேசிங் ஸ்மெல். இது அந்த ஸ்மெல் சொல்கிறதுக்கு நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அந்த ஒரு லைட்டான ஒரு ஸ்மெல்லு, அந்த மில்கோட ஃப்ளேவரு. வாவ், அமேசிங். அது என்ன ஃபீல், அந்த ஸ்மெல்லுங்கிறது சரியாகவே கெஸ் பண்ண முடியாது. நான் ஒரு 50 மினிட்ஸ் இதை வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் 50 மினிட்ஸும் நல்லா வந்து ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆயிரும். நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்பவே ஈஸியாகவே என்ன ஆயிரும்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், நான் போட்டு நல்ல ஒரு லேயர் தான் போட்டிருக்கேன். பட் பாருங்கள், நான் இந்த பக்கம் வரைக்கும் நான் தடவி வச்சிருக்கேன். பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நான் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணிருக்கணும். அந்த அளவுக்கு ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம எல்லாரும் கூட ரொம்ப ரப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஜென்டில் மசாஜ் தான் நமக்கு. ஓகேவா? ஜென்டில் மசாஜ் மட்டும் கொடுத்தாலே போதுங்க. பாருங்கள், லைட்டாக இப்படி
உங்களோட ஃபேஸில் நெக் ஏரியா, இந்த ஏரியா தான் உங்களுக்கு சீக்கிரத்துக்குள்ள டார்க் அழுக்கு எல்லாமே தேங்கியிருக்கும், செயின் போட்டு கருத்துருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நல்ல அப்படி ஒரு ஜென்டில் மசாஜ் அப்படியே லைட்டாக கொடுங்க. ரொம்பவும் போட்டு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியாங்கிறதுனால நீங்கள் வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால தான் எனக்குமே அந்த தப்புன்னு நடக்க தான் செய்யும். ஒரு சிலவங்க நம்ம இதையும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிவிட்டு நானே என்னோட ஃபேஸே வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தனியாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் டாக்டர்கிட்ட போய் நான் அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ லைட்டாக ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ஸ்வைப் மாதிரி பாருங்க. ஒரு ஸ்வைப்பில் தான் எனக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்தது அப்படியே மடிச்சு வச்சு இந்த இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடுற பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போது நீங்கள் ஒருவேளை எனக்கு இதை போட்டதுக்கப்புறமும் என் ஸ்கின் ஒரு மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசிங் உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசிங் இருக்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க. பாருங்கள் ஸ்கின் பாருங்கள். இந்த ஸ்கின் இப்போ நான் இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் அப்ளை பண்ணவே இல்லை. அன்றைக்கி உங்களுக்கு நான் ஸ்க்ரப்பிங் ஒன்று போட்டு காமிச்சேன். அப்பவும் நான் இந்த கையில் தான் பண்ணேன். ஸோ நான் இந்த கையில் எதுவுமே பண்ணலை. இந்த கைக்கு வித்தியாசத்தை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த கையில் தண்ணி பட்டுச்சு இல்லையா? ஸோ அது பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்களேன். இது வந்து நம்ம ஃபேஸில் நம்ம மசாஜ் கொடுக்குறது, பேக் போடுறது எல்லாமே நம்ம வந்து பண்ணோன்னா நம்ம ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இது முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கனாலே போதும். பெரும்பாலும் நைட்டு பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கும், ஒரு ப்ரொடெக்டாகவும் இருக்கும். அதனால தான் ஸோ சூப்பரான ஒரு டேன் ரிமூவர், அந்த ரிமூவர் வந்து க்ரீம் பார்த்துருக்கோம். இது வந்து ராகா பிராண்ட் உள்ளது. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. இதோ என்னோட ஓனா வாங்கின காசுலேருந்து நான் சொல்கிற ரிவ்யூங்க. இது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்குங்கனால தான் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இதை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, இதை நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களா, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பசங்களுக்கு இருக்குது. அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு இப்போ காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து டைமே இருக்காது. நான் ரொம்ப சீரியஸாக தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்கள கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி அவங்கள இது பண்ணிக்க முடியும்? அவங்கள கேர் பண்ணாதான் முடியும். முதல்ல அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க செல்ஃபை என்னோட செல்ஃபுங்க முதல்ல என்னோட செல்ஃபை நான் பார்க்கணும். அவங்களை கொஞ்சம் கேர் பண்ணி அவங்களோட ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்மளே வந்து கொஞ்சம் கேர் பண்ணாதான் முடியும். அப்படிங்கிறதுனால அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டைம் இல்லாதப்போ சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும். பார்லருக்கு அவ்வளோ தூரம் போகணுமேப்பா நீ யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? அதனால தான் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா எல்லா நேரமும் எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். சும்மா இல்லை, ஒரு சேஷை மட்டும் சும்மா எடுத்து பேக்கில் போட்டுட்டு நீங்கள் எங்கே ஒரு டூர் போனீங்கன்னா கூட போட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதை ஃபேஸில் நெக்கில் ஏரியாலாம் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு போதுமானது. வந்து 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு பேக் நம்ம எடுக்கிறோம்னா 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி என்னோட நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய டிப்ஸோட சேர்த்து நான் உங்களை பார்க்க வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.